மக்களை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேஞ்ச் டெஸ்ட் வந்துட்டு பாதி கடந்துட்டோம் நான் சொல்லணும். ஸோ நம்ம வண்டி வந்துட்டு 50% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இனி பாக்கி பார்த்திங்கன்னா 50% தான் மீதி இருக்குது. ஸோ இந்த 50% நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சைடில் ஒதுக்கிட்டு மக்களை நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 50% கம்ப்ளீட் ஆகிருக்கு சார்ஜு. நீங்களே பார்க்குற இதில் நம்ம ரிமைனிங் பார்த்திங்கன்னா 50% தான் பேலன்ஸ் இருக்குது. 50% ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 58.7 கிலோமீட்டர் நம்ம வண்டி ஓடி இருக்குது இது வரைக்கும். ஸோ 50%க்கு 58.7 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ இது வந்து லாஸ்ட்டு 20% வந்து நம்ம நார்மல் மோடில் தான் ஓட்டியிருக்கோம். ஸோ நார்மல் மோடில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 25 கிலோமீட்டரும், ஸ்போர்ட்ஸ் மோடில் 34 கிலோமீட்டரும் ஓட்டியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் இதே ரேஞ்சில் நமக்கு போச்சுன்னா நமக்கு 116 கிலோமீட்ரு நமக்கு வந்துட்டு ரேஞ்சு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 50% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி பேலன்ஸ் 50% இருக்குது. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணோன்னா ஒரு 115 கிலோமீட்டர் நமக்கு ரேஞ்ச் கிடைக்க சான்ஸ் இருக்குது. நம்ம ஏதாச்சும் முடிவு பண்ணண்டாம். நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரைவ் பண்ணுவோம். நம்ம வண்டியை கம்ப்ளீட்டாக ட்ரைவ் பண்ணிவிட்டு எவ்வளோ ரேஞ்சு கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அடுத்த அப்டேட்டை நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன்.